ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவர சந்தை தான் வந்திருக்கோம். இனி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் மாட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த 8051 மாதிரி இருக்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வாங்கினேன். இது கூட சேர்த்து இந்த போர்டையும் வாங்கினேன். ஏன்னா இதில் 16 பின் ஐசி இருக்குல்ல, அதுவும் அப்புறம் RS-232 ஒயரும் அப்புறம் அந்த கனெக்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே PS4 இருந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது பல்லாவர சந்தையில் PS4 அப்படின்ட்டு. அதுவும் ஓப்பன் பண்ணி தான் வர வச்சுருந்தாங்க. அதில் சரி எடுத்து பார்ப்போம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒயர்லாம் வெளியில் வந்துருந்தது. சரி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் ரேட் எவ்வளோன்னு. பார்த்தா 5000 சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வர ஒயர்லாம் பார்த்துட்டு, தம்பி நீ மூடுறல அதே மாதிரி அந்த ஒயர்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு போப்பா, அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கடையில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று இருந்தது. யாருதுன்னே தெரில, பட் இந்த ப்ராஜெக்ட் இருந்தது. நம்மளுக்கு இதில் இருக்க பொருள்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதை வாங்கலை, அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா எப்சனோட இந்த ஃபோட்டோ பிரிண்டர் இருந்தது. இதை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் ரேட்டை அதிகமாக சொன்னாங்க. ஸோ அதனால் இதை வாங்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மெயினாக என்ன ஈர்த்தது இதுதான், இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. இதில் GT 610 கிராஃபிக்ஸ் கார்டு. இது ரொம்ப லோ எண்ட் தான், ஆனால் இருந்தாலும் எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தா இதில் ஒரு ட்விஸ்ட்டே என்னென்னா, இதில் சென்டராக ஒரு கெப்பாசிட்டர் பிடுங்கி வச்சுருக்காங்க. இதை கெப்பாசிட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம மாட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த அமேசான் கிண்டில் வாங்கினேன். இதோட ரேட்டு 100 ரூபா தான். நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. சரி நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேம் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு தான் இதை வாங்கடான்னு சொல்லிட்டு ரொம்ப உசுப்பேத்தி வாங்க வச்சிட்டான். 150 ரூபா அதோட ரேட்டு. ஆனால் இது ஆன் ஆகிடுச்சு. அதுதான் முக்கியமான மேட்ரு. அதுக்கப்புறம் எனக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வேணுன்றதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கினேன். பட் பின்னாடி லைட்டாக உடஞ்சி தான் இருக்கும். ஆனால் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் 50 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதில் வாங்கியிருக்க திங்ஸோட வீடியோஸ்லாம் அப்கமிங்கில் வரும். ஸோ அதனால் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.